மக்களே, சுப்ராக் வ்ளாக் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் பார்க்குறது நம்ம மாடி தோட்டம். அதில் கற்பூரவல்லியை பறிக்க நான் வந்தேன். பறித்த கற்பூரவல்லி இலைகளை நம்ம மாடி குழாயிலே நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே அந்த இலைகளில் இருக்க தண்ணீர்கள் வெளியேற கைக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு உடனே கீழே வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் இலைகள் மேலே இருந்த மிச்ச மீதி தண்ணீரையும் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ அப்படியே எடுத்து சூடு ஆகிட்டு இருக்க ஒரு தவா மேலே ஒன்றா வச்சாச்சு. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் அதில் இருக்க நீரெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேறும். நீங்கள் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கருப்பாயிரும். என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? தீஞ்சு போயிடும். அப்படியே லைட்டா திருப்பி போட்டுக்குங்க. என்ன மாதிரியே நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்பனா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்ன மாதிரியே ஒரு டெலிஷியஸ் டூத்சம் ஃபுட் ரெடி பண்ணுவீங்க. பார்க்க உங்களுக்கு சாதாரணமா தான் தெரியும், ஆனா செஞ்சு முடிச்ச பிறகு அட்டகாசமா இருக்கும். ஓகே, இப்போ இலைகள் நல்ல ஈரத்தன்மை போய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்ப அதை தனியா எடுத்து கையிலேயே தூளா பொடிச்சிடலாம். பாருங்க எவ்வளவு தூள் ஆயிடுச்சு. இது என்னன்னு தெரியுதா? ஒரிஜினல் ஆரிகானோ. நம்மளே ரெடி பண்ணியாச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால் நான் திரும்ப ஆன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தவா திருப்பி ஹீட் ஆகுது. இந்த டைமில் நான் 2 காஞ்ச மிளகாவை தவாவில் போட்டு ஹீட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா முருகலாக வரும். இப்படி மிளகாவை ரொம்ப சிம்பிளாக எதுக்கு வறுக்கிறோன்னா மிக்சியில் போடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடுறேன். மிக்சியில் காஞ்ச மிளகாய் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களே, சில்லி ஃப்ளேக்ஸ். இதையும் நாமளே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக இருந்தாலும் நான் தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு தேவை கொஞ்சம் தான், மீதியானது வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், நமக்கு தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். போட்டது 2-3 மிளகாய், இதில் என்ன ஸ்டோர் பண்ணி வேண்டியிருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியும், மீதி ஆயிடுச்சுன்னா யூஸ்ஃபுல்லான பொருளை எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாமே. அதனால தான் திரும்ப ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறேன்னா, அப்போ நம்ம டெய்லி லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தான் அர்த்தம். கஞ்சமாக தாங்க இருக்கக்கூடாது, சிக்கனமாக இருக்கலாம், தப்பே இல்லை. மணியை தான் சேவ் பண்ணணும்னு இல்லை, இப்படி சின்ன விஷயங்கள் கூட சேவ் பண்ணலாம். என்னங்க நான் சொல்றது சரியா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு கட் செஞ்சுக்கிறேன். ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணும்போது சென்டர் ஆஃப் த போர்ஷனை நீங்க எடுத்துருவீங்களா என்ன மாதிரியே? ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், உடம்புக்கு இது நல்லதே கிடையாது. ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ்க்காக தான் இதை சொல்றேன். தெரியும் இது எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியுது. பாருங்க, உங்க கூட பேசிக்கிட்டே நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி முடிச்சிட்டேன். இது என்னன்னா ஒரு 5 years பேக் ஒர்க் பண்ணும்போது அங்கே எனக்கு கொடுத்த கிஃப்ட். எந்த பொருளையும் கண்டபடி எடுத்து ஆசையாக இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணவே மாட்டேன். தேவை இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன். அதுக்கு 2 காரணம் இருக்குது. அதுக்கு முதல் காரணம், கிச்சனே எங்கேஜ் ஆகிடும். கிச்சனில் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாத்திரமாக இருக்கும். அப்புறம் சிங்கை ஒரு நாளும் ஃப்ரீயாகவே பார்க்க முடியாது. வெசல் வாஷிங்னாலே மயங்கி விடலாம் போல தோணும். எப்பவுமே மலை மாதிரி அழுக்கு பாத்திரம் குவிஞ்சு இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒரு ஸ்பூன் எடுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். அந்த அழுக்கு எடுத்து பாத்திரங்களை அழுக்கில் போட்டால் யாருங்க அலம்புறது? இப்போ 2வது காரணத்துக்கு போவாங்க. என்னுடையது நான் மாடுலர் கிச்சன். அதனால பாத்திரங்கள் ஃபுல்லாக இருந்தால் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக எல்லா பாத்திரலையும் வந்துடும். அப்போ தூசி ஆச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் செய்ய போகிற டிஷ்ஷுக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே இருக்க பாத்திரம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதுக்குள்ளே என் சின்ன பிள்ளைக்கு பசி வந்துருச்சு. ஒயிட் ரைஸ், பூண்டு தக்காளி குழம்பு, கேபேஜ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நான் அவங்கள பார்த்துக்கிட்டே சமையலை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு குடும்பியில் பாதி பூண்டு, அதாவது கிட்டத்தட்ட 6-8 பல் பூண்டு தோல் எடுத்து மிக்சியில் போட்டுக்கிட்டேன். இதற்கிடையில் என்னுடைய மக ரசம் கேட்குறாங்க. அவங்களுக்கு ரசம் ஊற்றி கொடுத்துட்றேன். இப்போ அந்த பூண்டோட 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து அரைச்சிடலாம். தேவையான அளவுக்கு சால்ட், கூடவே நான் கிரம்பிள்டு பன்னீரும் சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் நான் எப்படி கிரம்பிள்டு பன்னீர் செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். நான் எப்பவுமே வீட்டில் பன்னீர் செஞ்சு வைக்கிறது வழக்கம். அதனால் கடைக்கு போனால் தான் பன்னீர் கிடைக்குன்ற பிரச்சனை எனக்கு இல்லை. இப்போ அடிஷ்னலாக பால் ஊற்றிடுறேன். இப்போ தான் நமக்கு ஒரு ரிச்சான க்ரீமினஸ் கிடைக்கும். திரும்பவும் போய் மிக்சியில் ஒரு நல்ல அடி அடிச்சுட்டு வந்துடலாம். என்னுடைய கிச்சன் ரொம்ப சின்னது, அதனால் எந்த திங்ஸை எடுத்தாலும் அப்பப்பயே அதை கிளியர் பண்ணிடணும், இல்லைன்னா கம்ஃபர்ட்டாகவே இருக்காது. வேலை செய்கிறதுக்கே ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். ஆஹா, இப்போ பாருங்கள், ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துருச்சு. திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த நியூ பேனை வச்சிடுறேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுடணும். இதனோட கூட தக்காளியும் கட் பண்ணி போட்டுடலாம். நான் தக்காளியே கட்டிங் பிளேட்டில் கட் பண்ண மாட்டேன். எனக்கு ஏதோ அது ஃபுல்லாக ஈரமான மாதிரி தோணும். நீட்டாக இல்லாமல் கிளம்ஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணி போட்டுருவேன். ஒரு தக்காளி பத்தலை, அதனால் இன்னொரு தக்காளி எடுத்துட்டேன். அதையும் கட் பண்ணி போட்டாச்சு. ஓகே, திரும்ப ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கிறேன். இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னா பாஸ்தா. இதில் 1.5 டம்ளர் பாஸ்தா போடுறேன். இது ரொம்ப குட்டி டம்ளர். அவ்வளவுதான், பாஸ்தா போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஏன்னா நல்லா வேக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால்
நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக வேணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் க்ரம்பிள்டு பன்னீர் போட்டுட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நார்மலாக பன்னீர் மிக்சியில் போட்டால் தான் நல்லா அரையும். ஆனால் க்ரம்பிள்டு பன்னீர் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பேன்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா க்ரீமி ஆகிடும். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீமி மிக்சரை அப்படியே இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வாவ், இப்போ சூப்பராக வந்திருக்குங்க. நல்ல க்ரீமியாக. அப்படியே இந்த ஸ்பெஷல் ட்ரெண்டிங் ஆரிகனோ பவுடரை தூவி அதுக்கு மேலே சில்லி ஃப்ளெக்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரே மிக்சிங் தான் போங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா சும்மா பீஸா வாசனை அள்ளிக்கிட்டு வருது. இப்போ எனக்கே புரியல, இது க்ரீமி பன்னீர் பாஸ்தாவா இல்லை பீஸாவான்னு. ஒரே தூள். அப்படியே எடுத்து ஒரு அழகான பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எப்படிங்க இருக்குது? நீங்களே சொல்லுங்கண்ணே, இதுக்கு ஆரிகனோ பாஸ்தா இல்லை க்ரீமி பாஸ்தா இல்லை க்ரீமி பன்னீர் பாஸ்தா என்ன பேர் வைக்கலாம்?